ஹாய் நண்பா! சினிடா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்னன்னா, அத பார்க்கறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு கிறிஸ்மஸ் விஷஸ் சொல்லிட்டு, மேரி கிறிஸ்மஸ் எல்லாருக்கும் உங்க வாழ்த்துக்கள சொல்லிட்டு, அப்புறம் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் 2025 ஃபர்ஸ்ட் இயர் வாழ்த்துக்கள். அதுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, நம்ம சேனல் சினிடா சேனல்ல நெறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் புதுசாகவும் பார்த்துட்ருக்கேன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகும். அது ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். அடுத்தடுத்து இந்த மாதிரி கோலிவுட்டில் இருக்கிற சினிமா டாபிக்ஸ்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு இதை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சின்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா 44th மூவிக்கான ஒரு அப்டேட் தான். ஃபஸ்ட்டு இந்த சூர்யா 44 அப்டேட் விட்றதுலையும் சரி, ஒவ்வொரு அப்டேட்டாக கொடுத்ததுலையும் சரி, செம்மையாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த படம் கார்த்திக் சுப்புராஜ் டைரக்ஷனில் வர ஒரு படம் தான். ஃபஸ்ட்டு இந்த படம் அப்டேட் வந்ததுலேருந்து இது ஒரு கேங்ஸ்டர் அந்த மாதிரி படமாக இருக்கும். ஏன்னா கார்த்திக் சுப்புராஜ் எப்போவுமே அந்த மாதிரி படங்கள் தான் பண்ணிட்டு இருந்தார். அந்த மாதிரி படம் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவர் சொன்ன பல இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அதிலெல்லாம் சொன்னது இது வந்து ஒரு லவ் ப்ளஸ் ஆக்ஷன் ரெண்டுமே கலந்த மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி சொல்லியிருந்தார். அப்போது ஃபைனல் மந்தியில் கார்த்திக் சுப்புராஜ் வந்து லவ் மூவியா அந்த மாதிரி இது இது அப்போவே நினச்சாங்க நிறைய பேர் இந்த இறைவி அந்த மாதிரி படங்கள் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் லவ் ட்ராமா ஆக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஃபேன்ஸ் மத்தியில், சூர்யா ஃபேன்ஸ் மத்தியிலையும் சரி. ஏன்னா கங்குவா அந்தளவுக்கு பெருசாக போகலைனாலும் இந்த படம் 2025 ஒரு நல்ல படமாக போகணுன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. மேலும் இந்த படத்தில் நாசர், பிரகாஷ்ராஜ், கருணாஸ், பூஜா டேக் லீடாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் மலையாள ஆக்டர் ஜியோ ஜார்ஜும் இதில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. ஜெயராம் அவர்களும் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. அந்த படத்துலேருந்து ஒவ்வொரு அப்டேட் வந்தப்போ நான் டிஃப்ரெண்ட்டாக நினச்சேன். அந்த சூர்யா அவர்களோட லுக்கும் நல்லா இருந்துச்சு. அந்த படத்துலேருந்து டைட்டில் டீசர் விட்ருக்காங்க. இப்போது படத்தோட டைட்டில் என்னன்னு சொல்லிட்டு அதை பற்றி தான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த சூர்யா 44 இதில் வந்து சூர்யா அவர்கள் அந்த டைட்டில் டீசரில் அந்தளவுக்கு அவங்க நேம் எதுவும் மென்ஷன் பண்ணலை. ஆனால் பார்த்த வரைக்கும் என்ன தெரியுதுன்னா, இது வந்து அவங்க அந்த கார்த்திக் சுப்ராஜ் ஸ்டோனும் சூர்யா அவர்களோட 2D என்டர்டைன்மெண்ட் சேர்ந்து அந்த படத்தை வந்து ஸ்டோன் பெஞ்சும் 2D என்டர்டைன்மெண்ட் சேர்ந்து படம் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த படம் முழுக்க பார்த்திங்கன்னா ஒரு படம். ஃபஸ்ட்டு இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, இந்த டைட்டில் டீசர் பார்க்குறப்ப சூர்யாவும் பூஜாட்டக்கும் காட்டுறாங்க சுற்றி இந்த முதல்ல இந்த டைட்டில் டீசரில் பார்த்தது விசுவலும் சரி, அந்த கலருக்கு அந்த கலரு சொல்லுவாங்கள்ல, அந்த கலரு ஒவ்வொரு சீனுக்கு ஏற்ற மாதிரி அதை பண்ணுறதும் சரி வேறு லெவலில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் சந்தோஷ் நாராயணனோட மியூசிக் வேறு லெவலில் தான் சொல்லணுங்க. அந்த மியூசிக்கு அவர் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் அது இந்த டைட்டில் டீசரில் பார்க்குறப்ப செம்மையாக இருந்துச்சு. அதுவும் அந்த சீனை எலிவேட் பண்ணி காட்டுற மாதிரி இருந்தப்போ நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். மேலும் இல்லை சூர்யா வந்து ஒரு அவங்க அப்பா அந்த மலையாள ஆக்டர் ஜியோ ஜார்ஜ் அவர் வந்து ஏதோ அவங்க தான் அப்பாவாக இருப்பார் போல இருக்குது. டைட்டில் டீசர் பார்க்குறப்ப தெரியுது அவர் வந்து அப்பாவாக இருக்கிற மாதிரியும். அந்த இதில் ஏதோ வயலன்ஸில் ஏதோ பெரிய கேங்ஸ்டர் அந்த மாதிரி மேபி இருந்திருக்கலாங்க. இதில் இந்த கேங்கில் வந்து இருந்திருக்காரு சூர்யா அவர்களும். அதுலேருந்து எப்படி இது வந்து திருப்பியும் ஒரு நல்ல
குட் பர்சன் அந்த மாதிரி மாற மாதிரி தான் காட்டுறாங்க போலுக்கு இந்த படத்தில். டைட்டில் டீசர் பார்க்குறப்ப அப்படி தான் தெரிஞ்சிச்சு. எதனாலன்னா பூஜா டேக் லவ் அந்த காரணத்தினால சரி நான் அதை விட்டுட்டு நான் இப்படி வரேன்னு சொல்லி அந்த மாதிரி கூட இருக்கும். ஏன்னா டைட்டில் டீசர் பார்க்குறப்ப தான் தெரிஞ்சு சூர்யா அவர்கள் 2 லுக்கில் இருக்காது. ஒன்று நார்மல் லுக்கு, அதுவும் சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த இன்னொரு லுக்கு விடுறாங்க பாருங்க, அந்த அந்த ஒரு வச்சுக்கிட்டு அந்த லுக்கு செம வேற லெவலில் தான் இருந்துச்சுன்னு சொல்லணும். மெயினாக அந்த ஒவ்வொரு சீனையும் அந்த எலிவேட் பண்ணி காட்டுறப்போ வேறு மாதிரி இருந்துச்சுன்னு தான் சொல்லணுங்க. அதுவும் இந்த படத்தோட டைட்டில் என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா ரெட்ரோன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் இந்த ரெட்ரோ மாதிரியான லுக்கில் தான் சூர்யா இருக்காரு. இந்த ஒரு சைடு வந்து ஆக்ஷன் அந்த இது அந்த கார்த்திக் சுப்ராஜோட கேங்ஸ்டர்னால் இப்படி அந்த இது வேரியேஷன் ரெண்டுமே இருக்கும் போல இருக்குது. ஒரு லவ், இந்த படம் ஓவராலாக சொல்ல போனோன்னா ஒரு லவ் அண்டு ஆக்ஷன் அந்த 3 கலந்த மாதிரி தான் இந்த படம் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த டைட்டில் டீசர் பார்த்தப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சந்தோஷமான பிஜிஎம்மும் சரி, இந்த கலர் கிரேடேஷன் கொடுத்துருக்கிறதும் சரி, சூர்யா அவர்களோட அந்த 2 லுக்கும் சரி வேறு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஓவராலாக எனக்கு டைட்டில் டீசர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லணும். நீங்களே சொல்லுங்கள், இந்த சூர்யா 44th மூவி, அதாவது ரெட்ரோ பேர் வச்சுருக்க இந்த மூவிக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க? இப்போவே சூர்யா ஃபேன்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்குதுன்னு சொல்லிகிட்ருக்காங்க. செம்ம வேறு லெவலில் தான் இருக்குதுன்னு சொல்லணும். கார்த்திக் சுப்புராஜ்கிட்ட நாங்கள் ரொம்ப நம்பிகிட்ருக்கோம். நல்ல படம், நல்லா இப்போ கடைசியாக ஜிகிர்தண்டா, XX, ஜிகிர்தண்டா, கிரேவி, பேட்டை, எனக்கு மோஸ்ட்லி அந்த பேட்டை அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி அந்த வரிசையில் இதுவும் இந்த படமும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா டீசர் கட்டே டைட்டில் டீசர் கட்டே வேறு லெவலுன்னு இதில் நிறையா நல்ல ஆக்டர்ஸ் நல்ல பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் நிறைய பேர் பார்க்க முடியும். ஜெயராம், கருணாஸ், ஜியோ ஜார்ஜ், அப்புறம் இன்னும் நான் நிறைய பேர் சொல்லிட்டு போகலாம். இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. செம்ம வெயிட்டிங் சொல்லலாம். இந்த படம் சம்மர் 2025க்கு ரிலீஸ்ன்னு இருக்காங்க. April 10ன்னு ஒரு சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி தனுஷோட ஜிகிலகடா அந்த மாதிரி படங்களும் வருது. மேபி April 10 இல்லைன்னா ஏப்ரல் மந்த்து இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு அதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சம்மர்னு சொல்லிட்டாங்க. கூடிய விரைவில் இந்த படத்தில் இந்த வர எல்லா அப்டேட்டையும் உங்களுக்கு மறக்காமல் கொடுக்க பார்க்குறோம். இது பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து நம்ம செஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேற ஒரு புது கான்செப்ட் புது வீடியோவில் வந்து சீக்கிரம் சந்திக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ்.